great is your faith, be it done for you as you desire. மத்தேயு 15:28. உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்றைய நற்செய்தி மறையுரை இதற்கு தலைப்பிட வேண்டும் என்றால் இவ்வாறு கூறலாம்: ஹம்பிள் ஆர் டம்பிள். நாயினும் கடையேன் நாயகன் நன்மதிப்பில். உன்னையே தாழ்த்திக்கொள், இல்லை என்றால் வீழ்ந்து விடுவாய். நாயினும் கடையேன், தகுதியற்ற நான், நாயகன் நன்மதிப்பில். இந்த கனானிய பெண்ணுக்கு இது சிறப்பாக பொருந்தும். தாயினும் இனிய நின்னை சரண் என அடைந்த நாயேன், தீயிடை மெழுகாய் நொந்தேன், தெளிவிலேன் வீணே காலம் போயின, ஆற்றுகில்லேன் பூரணானந்த வாழ்வேன். தாயும் தந்தையுமான இறைவா என்ற ஒரு கருத்தை இப்பொழுது அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒரு பாட்டு கூட ஒன்று எல்லாருக்கும் பிடிச்சமான பாட்டு, அம்மையப்பன் என்ற ஒரு பாட்டு. ஆக தாயும் தந்தையுமான இறைவன், அவரை நான் சரணடைந்தேன். நான் எப்படிப்பட்டவன்? அந்த அன்பு இறைவனுக்கு ஏற்ற தகுதியுள்ள மகனா மகளா? இல்லை, நாயேன், நாயை போன்றவன் என்று இந்த இடத்திலே இது மிக இழிந்த நிலையில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நற்செய்தியிலே அது குறிப்பிடப்படுகின்ற வார்த்தை நாய்க்குட்டி. எப்படி நம் வீடுகளிலே வளர்க்கின்ற நாய்க்குட்டிகளை மடியில் எடுத்து வச்சு கொஞ்சுகிறோம், அதுக்கு சர்வசாதாரணமாக சுதந்திரம் கொடுத்து நம்முடைய படுக்கையில் கூட வந்து ஜம்பமாக படுத்துக்கும், இப்படியெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாய்க்குட்டியை பற்றித்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் சரியல்ல. இதை தாமஸ் அக்வினாசும் அதைத்தான் கூறுவார். இந்த நற்கருணையை மக்களுக்குரிவை நாய்களுக்கு எறிதல் முறையாகாதே, வானவர் உணவிதோ வழிநடப்போருக்கும் உணவாயிற்று என்று இப்படி கூறுவதெல்லாம் எப்படி இப்பெல்லாம் பழமொழி கூறுறோம். ஏதாவது ஒன்றுனா ஒரு பழமொழி, அதுக்குரிய ஒரு பழமொழி கூறுவதை போல இந்த நாய்க்குட்டியை பற்றி கூறுகிற பழமொழியாக அன்று இருந்தது. இப்போ கூட நம்ம ஒரு பழமொழி சொல்கிறோம், சூரியனை பார்த்து நாய் குறைச்சா என்ன அப்படின்னு. அப்படி ஒரு பிஷப் மதுரையில் ஒரு கூட்டத்தை பார்த்து ரொம்ப வலுவலுன்னு ரொம்ப சத்தம் போட்ட வந்த கும்பலை பார்த்து சொல்லிட்டார். அவ்வளவுதான், அவரை உண்டு இல்லைன்னு ஆகாத குறை தான். எங்களை எப்படி நாயின்னு சொல்லுவேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். இந்த கணநாயை பெண் அப்படி கோபித்து கொண்டாளா? இல்லை, இன்னும் சற்று ஆழமாக அதை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, நாய்க்குட்டிகளும் உரிமையாளர் மேஜையிலிருந்து விழுகின்ற துண்டுகளை தின்கின்றனவே என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நீ நம்பியபடி நடக்கும். அதுதான் அந்த பூரணானந்த வாழ்வு. வெறும் வார்த்தை அல்ல, வெறும் ஜம்பமான பிதட்டலான தேவையற்ற விரயமற்ற வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, வதந்தி, பொய், புரளி, குண்டனி, இப்படி நிறைய சொல்லலாம். நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன? எவ்வளவு தூரம் இந்த காலத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். வீண் பேச்சு அங்கே இங்கே என்று. அதில் ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? ஏதாவது நல்ல காரியம் இருக்கிறதா? அதாவது ஆக்கப்பூர்வமான காரியம் இருக்க வேண்டும். ஜப்பானில் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தான், நம்மளை போல் கொடி பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்து கதவை இழுத்து போட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. அங்கே எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களாம், ஒரு செருப்பு ஃபேக்ட்ரி இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது என்ன செய்வாங்க, இந்த வாரம் பூரா நாங்கள் ஒரு கால் செருப்பை தான் செய்வோம். ஒரு கால் செருப்பு ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ எங்களுடைய பேச்சுவார்த்தை முடிகிறதோ அடுத்த கால் செருப்பு செய்வோம். ஆகவே வேலை செய்யாமல் சோம்பி இருத்தல் அல்ல, அது நமக்கும் பாதகம், நிறுவனத்துக்கும் பாதகம், வேறு வீண் விரயமான நேரம்.
நேரத்தை வீணாக்காமல் இதோ எங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டுகிறோம். சரியான பிறகு அதுக்கு ஈடு செய்கிறோம். அடுத்த வாரமும் உழைச்சி இன்னொரு செருப்பு செய்கிறோம். ஏன் அந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது? எத்தனை இடத்தில் வேலை நிறுத்தங்கள், லாக்டப், அப்புறம் ரோடு மறியல், பஸ்ஸை உடைத்தல், ரயிலை எரித்தல், இவைகளெல்லாம் வீணானவைகள், விரயம் செய்யக்கூடியவைகள். ஆக்கப்பூர்வமான காரியங்களை நாம் செய்வோமா, செய்கின்றோமா? ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் மறையுறையிலே ஒரு தனி மனிதன் மலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து ஒரு ரோடு போட்டு இந்த கிராமத்துக்கும் அருகில் இருக்கக்கூடிய நகரத்துக்கும் ஒரு பாதை உண்டாக்கினார். தனி மனிதனாக. எல்லாரும் பைத்தியக்காரன் அப்படி எல்லாம் திட்டினாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா செய்தார். இந்த மறையுறையை கேட்ட ஒருவர், ஃபாதர் நீங்கள் சொன்னது 100% சரி, அதை பற்றிய வீடியோ படம் இருக்கிறது, உண்மையான படம், அந்த பீகார் அரசு அவரை பாராட்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த படத்தை, அந்த கருத்து படத்தை எனக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிறார். தனி மனிதனாக ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை நம்மளால் முடியுமா? ஏன் செய்யக்கூடாது? The more you love, the stronger your faith will grow and the weaker your doubts will become. ஃபாதர் ஜோசிமா, அன்பு கூட கூட உனது விசுவாசமும் உறுதியாக வளர, சந்தேகங்கள் தளர்ந்து போகும். இந்த அன்பு, இறை அன்பு, பிறர் அன்பு வளர வளர அது நம்முடைய சந்தேகங்கள் தளர்ந்து போய் விசுவாசம் வளரும். வார நாட்களில் ஒரு நாள் ஒரு மறையுறை வைத்தேன். அதுவும் ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு கருத்து, ஏன் கோபப்படுபவர்கள் சத்தம் போடுகிறார்களாம்? பக்கத்தில் தான் இருப்பாங்க, எதிரெதிரா என்ன சத்தமாக பேசிக்கிறோம், கூச்சலிடுகிறோம், காது கிழிகிற அளவுக்கு. என்ன காரணம்? எதிரே இருக்கவங்களுக்கு காது கேட்காதா, செவிடா? இல்லையே. கோபத்தை வெளிக்காட்டுகின்ற வகையில் அவ்வளவு சத்தம் ஏன்? இதயங்கள் விலகி இருக்கின்றன, தூரமாக இருக்கின்றன. ஆகவே சத்தம் தடிக்கிறது. 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, சத்தம் போட்டு சொல்லுவாங்களா இங்கேருந்து, நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சத்தம் போடுறாங்களா? கிசு கிசுன்னு தானே பேசிக்குவாங்க. பக்கத்தில் கேட்கக்கூடாதுன்னு பையன்கள்லாம் சிரிக்கிறானுங்க. யாருக்கும் பக்கத்தில் கேட்கக்கூடாது அப்படின்னு தானே ரகசியமாக பேசுவாங்க. சத்தம் கம்மி, ஆனால் இதயங்கள் அங்கே நெருக்கம். இதயங்கள் நெருக்கமாக இருக்கும் பொழுது சத்தம் குறையும். அன்பு கூட கூட விசுவாசம் உறுதியாக வளர, சந்தேகங்கள் தளர்ந்து போகும். ஓ லார்ட், லெட் யுவர் வில் பி டன். இறைவா, உமது சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகட்டும் அல்லது தாய் மரியாளாகட்டும், இறை வாழ்ந்து காட்டியவர்கள், ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேறுக. கெத்செமனி தோட்டத்தில் அவருக்கு தெரியும் அடுத்த நாள் எவ்வளவு பாடுபட போகிறோம், வேதனை அனுபவிக்க போகிறோம். இருப்பினும் உமது சித்தம் நிறைவேறுக. I believe in the sun even when it is not shining. I believe in love even when I feel it not. I believe in God even when he is silent. ஒளியை காணாத போதும் சூரியனை நம்புகிறேன். ஒரு சில சமயத்தில் மேகங்கள் சூரியனை மறைச்சிடும், சூரியனை பார்க்க முடியாது. அப்போ சூரியன் காணா போச்சா என்ன? சூரியன் மறைஞ்சு போச்சா? இல்லை. இந்த மேகங்கள் கலைந்துவிடும், மறுபடியும் சூரியன் வரும். ஆகவே சூரியனை காணாத பொழுதும் நாம் சூரியனை நம்புகிறோம். உணராத போதும் அன்பை நம்புகிறேன். அன்பு எப்பொழுதும் காட்டப்படுகிறது. உதாரணமாக ஒரு குழந்தை ஒரு கத்தி வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தை கேட்குதே, அடம் பிடிக்குதுன்னு கத்தியை கொடுத்துருவாங்களா தாய்? இல்லை, தாய் கொடுக்க மாட்டாள். அது கத்தினாலும் சரி. இன்றைக்கி காலையில் முருங்கைப்பாக்கத்தில் பூசை வைக்கும்போது ஒரு சின்ன குட்டி பையன், அவன் கையில் ஒரு காரு கொண்டாந்துட்டான், கோயில் கொண்டாந்துட்டான். அவனுக்கு ஓட்டுறதுக்கு வேறு இடமே இல்லையா. பீடத்தில் அந்த நற்கருணை இது போட்டிருக்காங்க இல்லையா, கிராதி போட்டிருக்காங்க இல்லையா, அதில் அப்படியே ஓட்டுறார் அவர். இங்கே பூசை ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கு, உன்னதங்களிலே பாடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே அந்த காரை ஓட்டுறாரு. அப்படி போனார். ஒரு அம்மா பிடிச்சி இழுத்துச்சு. இந்த மாதிரி பிள்ளைங்க மசியாது, அது ஒரு மாதிரி பிடிவாத பேர்வழி. அதெல்லாம் சைல்டு சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
அது முறுக்கிட்டு போச்சு. திருப்பி போய் இந்த பக்கம் கார் ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ நேரம் அது பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்குது. பிரசங்கம் முடிஞ்சுது. கடைசியில் நன்மை கொடுக்கும்போது நான் அந்த பக்கம் போனேன். அந்த காரை பிடுங்கி எடுத்து பீடத்தில் வச்சேன். ஒரே அழுவ சத்தம். யாரோ அந்த அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் நன்மை கொடுத்துட்டு வந்து சொன்னேன், அந்த பிள்ளைக்கு வீட்லேயே சொல்லியிருப்பாங்க அம்மா, காரை எடுத்துக்கிட்டு வராத, கோயிலுக்கு எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்காது. அப்படி தான் இருக்கும். இந்த கேட்காது கீழ்ப்படியாதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது கேட்காம அடம் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. எங்கே வந்து வெளியில் வச்சுருந்தா கூட பரவாயில்லையே, நேராக பீடத்தில் வந்து தான் கார் ஓட்டுமா? அது வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேராக கோயிலே வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டும். இப்போ இருக்கத்தானே பின்னாடியும் வரும். ஆகவே அதை பிடிச்சி பிடுங்கி வச்சேன். நான் பிடுங்கி வச்சோன்னா அது அழுகுது. அழுகுறதுக்கு மட்டும் தெரியுதில்ல, என் காரை பிடுங்கிட்டாருன்னு. ஏன் இங்கே வந்து ஓட்டுற, பீடத்தில் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு தெரிய வேணாமா? ஆகவே தாய்மார்களுக்கு சொன்னேன், இப்படிப்பட்ட பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் அவைகளை கற்றுக் கொடுங்கள், அன்பு செய்யுங்கள், செல்லம் கொடுங்க. அதே சமயத்தில் உங்கள் கண்டிப்பையும் அவைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா கண்டிக்கிறாங்க, இது நான் செய்யக்கூடாது என்பதை உணர வேண்டும். ஐயோ புள்ள கத்துது அப்படின்னு விட்டிங்கன்னா அது அப்படி தான் போகும். நேற்று சாயங்கால பூசையில் 2 உதாரணம் சொன்னேன். நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது ஒரு பூசோதவி பையன் ஒருத்தன் நல்லா பாட்டு பாடக்கூடியவன். அவன் இந்த ஸ்பெஷல் மாதத்தில் வந்து பாட்டு பாடினா இப்போ ரஷ்யாவில் டாக்டர் பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாவில் தமிழ் பாட்டெல்லாம் அந்த ரஷ்யா பிள்ளைங்களுக்கெல்லாம் அவருடைய காலேஜ் மேட்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆன்லைன் சிங்கிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான். நான் சங்கீதம்லாம் படிக்கலை, ஃபாதர் கற்றுக் கொடுத்த பூச பாட்டை கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் என்னையே வளர்த்து கொண்டேன் அப்படின்னு மிக உயர்ந்த நிலைக்கு வந்தான். இன்னொருத்தன் கிராதக பேர் வழி. நான் ரூமில் உட்காந்துருக்கிறேன், ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டே போனான். ஒரு ஈஸி சேர் ஒன்று இருந்தது, அதில் ஏற்கனவே ஒரு கை உடஞ்சி போச்சு, இன்னொரு கை தான் இருந்துச்சு. இவன் கிரிக்கெட் பேட்சை வச்சு அடித்தான் ஒரு அடி, அந்த கையும் உடஞ்சி போச்சு. பார்த்தேன், அவனை கூப்பிட்டேன், இங்கே வாடா தம்பி, நீ கார்பெண்டர் வேலையெல்லாம் செய்வியா? எனக்கு தெரியாது. பின்ன என்னத்துக்கு அந்த கையை உடைச்ச, அதை ரிப்பேர் பண்ண முடியுமா? எனக்கு தெரியாது. அப்போ உன்னால் செய்ய முடியாது, தெரியாது. ஏன் நல்லா இருக்கிற சேரை உடைக்கணும்? அப்படி செய்யக்கூடாது. ஒன்று அதை செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. முடியாததே செய்யாதே, அழிக்காதே என்ன. அப்படியா சின்ன பையனாக இருக்கும்போதே நான் கண்டித்தேன். அது கேட்காதே. கேட்குறதா இருந்தால் ஒன்று வளர்ந்துருச்சு, நல்லா தானாக இருந்தது, இப்போ டாக்டர் படிச்சுட்டு இருக்குது. இது அன்னைக்கு ஈஸி சேரை உடைச்சிச்சு இல்லையா, என்னாச்சு தெரியுமா? கல்யாணம் கட்டிச்சு, வாழ்க்கை புட்டுக்குச்சு, வாழ்க்கை உடஞ்சி போச்சு. இதுதான் நடக்கும். ஆகவே சிறுவத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி தான் பின்னாடி வரும். அப்போ மட்டும் பெருசாக வந்துடாது. ஆகவே அன்பை நம்புகிறேன், உணராத போதும் இறைவன் அமைதியாக இருக்கும் போதும் அவரை நான் நம்புகிறேன். He is the hero you could never invent. Angels rush to him, devils flee from him. உன்னால் கண்டுபிடிக்க முடியாத தலைவர் அவர். வான தூதர்கள் அவரிடம் விரைகிறார்கள், சாத்தான் அவரிடமிருந்து ஓடுகிறது. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், தூயவர், இறைவனுடைய தூதர் என்று பேய்க்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. பாருங்கள், இந்த யூதர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், தலைவர்கள், இவர்களெல்லாம் இயேசுவை உதாசீனப்படுத்தினார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் பேய்க்கு தெரியும். சாத்தான் அவரிடமிருந்து ஓடுகிறது, ஏனென்றால் அவரை தெரிந்திருந்ததினால். It is not he who needs us, it is we who need him. இயேசுவுக்கு நாம் தேவையில்லை, நமக்குத்தான் இயேசு தேவை. ஆகவே என்ன சொல்லுவார்? அவர் சிலுவை தூக்கிட்டு போது எல்லாம் அழுவாங்க, எருசலேம் மகளிரெல்லாம், ஐயையோ உங்களுக்கு இப்படி பண்ணுறாங்களே, எனக்காக ஒன்றும் அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னவர் தானே. இட் இஸ் we who need him. நமக்குத்தான் அவர் தேவை. எனவே இந்த கனானிய பெண்ணினுடைய உவமை நமக்கு மிக சிறந்த பாடங்களை தருகிறது. அதாவது தளரா ஜெபம் தருமே ஜெயம், தளராத விசுவாசம் என்றும் நமக்கு தேவை. இன்னும் ஒருவேளை நாம் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் அல்லது நம்மை குறைத்து சொன்னாலும் அதனால் நாம் சஞ்சலப்பட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஒரு மறையுறையில் சொல்லியிருக்கிறேன்.
ஒரு புத்திசாலி புருஷன் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு. 2 பேருக்கு சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவி ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்குது. கணவன் பார்க்குறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படியாவது இந்த கோபத்தை குறைக்கணும். அவர் புத்திசாலி கணவன் என்ன தெரியுமா சொன்னார், நீ கோபப்படும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு போட்டார். அவ்வளோதான், கோபம் இருந்த இடம் தெரியல, மனைவிக்கு போயிடுச்சு. இப்படித்தான் கோபத்தை சரி கட்டுவது. நீயும் கோபமாக பேசினா இன்னும் வார்த்தைகள் தடிக்கும். எனவே இந்த கனானிய பெண் தருகின்ற இந்த பாடம் ஆண்டவர் மீது பற்றுறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்புக்கும் கருணைக்கும் எல்லை இல்லை. அந்த கனானிய பெண்ணை போல முடங்கா விடாமுயற்சியோடு என்னாலும் உம்மை நம்புவேனாக. உம் காக்கும் கருணையில் என் விசுவாசத்தை அதிகமாக்கி பாவத்தினின்றும் தீமையினின்றும் எம்மை விடுவித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.